கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை 30வது நாள் நாம் தராவீஹை முடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதத்திலே ஒரு நாள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய பரக்கத்தான ஒரு நிலை. அல்லாஹ் 30 நாட்களை நமக்கு தந்திருக்கிறான். இந்த 30 நாட்கள் நாம் நிறைவேற்றிய தொழுகைகள், நோன்பு, சதகா போன்ற நல்ல அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இந்த ரமலான் மாதத்தில் குடும்பத்தை பற்றிய விவரங்களை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறோம். குர்ஆன் முடிக்கப்பட்டு விட்டாலும் குடும்பம் பற்றி சொல்ல வேண்டிய பல செய்திகள் இன்னும் இருக்கின்றன. கடைசியாக இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் சூரா, அதாவது குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. அதில் 111வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ லஹபை பற்றி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த அத்தியாயம் குர்ஆனிலே ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்பதற்கான அத்தாட்சியான ஒரு அத்தியாயம் சூரா அல்-லஹப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயம். மேற்கத்திய அறிஞர் ஒருவர் குர்ஆனை ஆராய்ச்சி செய்துவிட்டு கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், குர்ஆன் இறைவனால் அருளப்பட்டதுதான் என்பதற்கு சூரா அல்-லஹப் என்ற இந்த ஒரு அத்தியாயம் போதுமானது என்று சொன்னார். இதை போய் ஒரு அதிசயமா, ஆச்சரியமா, குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்த ஒரு குர்ஆன் திருமறை என்பதற்கான ஆதாரம் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், சூரா அல்-லஹப் என்ற அத்தியாயம் அருளப்பட்ட போது அந்த அபூ லஹபும் இருந்தார், அபூ லஹபுடைய மனைவியும் இருந்தார். இந்த 2 பேரில் யாராவது ஒருவர் இஸ்லாத்தை வேண்டுமென்றே ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டாலும் இந்த அத்தியாயம் பொய்யா போயிடும். காரணம் என்ன? இந்த அத்தியாயத்தில் அபூ லஹப் மற்றும் அவருடைய மனைவி இருவரையும் அல்லாஹ் சபித்து அவர்கள் இருவரும் நரகவாதிகள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த ஆயத்தை இருக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் மண்ணோடு மண்ணாகட்டும், நாசமாகட்டும். மா அகுனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவ்வாறு அவர் நாசத்தை அடைகிற போது அவர் சம்பாதித்த செல்வங்களோ, அவர் சம்பாதித்த அந்த செல்வாக்குகளோ எதுவும் அவரை காப்பாற்றாது. சயஸ்லா நாரன் ذات லஹப், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பில் கூடிய சீக்கிரம் அவர் நுழைவார். வம்ரஅத்துஹு, அவருடைய மனைவியும் நுழைவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தில் அந்த இருவரின் மரணம் அல்லாஹ் கூறியதை போன்று நடந்தது. குடும்பம் என்ற ரீதியில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்புக்குரிய இந்த அத்தியாயத்தை ஏன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நல்ல குடும்பம் நமக்கு கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மௌத்து நேரத்திலும் நமக்கு உதவியாக இருப்பார்கள். அது மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், நல்ல குடும்பம் என்று நமக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய மௌத்து சமயத்திலும் அவர்கள் கூடவே இருப்பார்கள், நமக்காக கண்ணீர் வடிப்பார்கள், நமக்காக துஆ செய்வார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலு, ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனுடைய அமல்கள் முடிவுக்கு வந்துவிடும்.
இல்லாமின் சலாத், 3 நன்மைகளில் 3 விதமான நன்மைகள் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். சதகத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம். ஒரு தடவை இந்த இடத்தை வாங்கி வக்குஃப் செஞ்சுட்டாங்க. இடத்தை வாங்கி வக்குஃப் செஞ்சு ஏறக்குறைய 250 வருடங்களுக்கு மேலே ஆச்சு இந்த இடம். இன்னைக்கு நம்ம தொழுதுட்டு இருக்கோம். இவ்வளவு காலமாக தொழுத தொழுகை, குர்ஆன் ஓதிய நன்மை, இதில் செய்த மற்ற அமல்களினுடைய நன்மை எல்லாம் இந்த இடத்தை வக்குஃப் செய்தவர்கள் இப்படி செய்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதுதான் சதகத்துல் ஜாரியாங்கிற. நம்மளால் முடிஞ்சது குர்ஆன் ஒன்றை வாங்கி இங்கே வச்சுட்டோம். நிறைய பேர் ஓதுறதில்லை. இந்த மாதிரி குர்ஆன்லாம் பிரிக்காமல் ரொம்ப காலமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குர்ஆனை எடுத்து ஓதணும். அப்படி குர்ஆன் ஓதக்கூடிய வகையில் கொண்டு வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வருஷம் அந்த குர்ஆனை பார்த்து யாராவது ஓதுனாங்கன்னு சொன்னால் அந்த நன்மை அந்த குர்ஆனை வாங்கி கொடுத்தவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சதகத்துல் ஜாரியா. 2வது இல்முன் யுன்தஃபி, நாம் கற்றுக் கொடுத்த கல்வி. ஒரு 10 மாணவர்கள் வச்சு குர்ஆன் ஓதி வச்சுக்கோங்க. அந்த குர்ஆனை கற்றுக்கொண்ட அவர்கள் குர்ஆன் ஓதுறாங்க. அவர் ஒரு 50 வருஷம் ஓதுறாரு. அந்த நன்மை எல்லாமே கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு இருக்கும், அவருக்கு பரிபூர்ணமாக நன்மை குறையவே குறையாது. ஆனால் ஆசிரியருக்கு போய் சேரும். இது 2வது விஷயம். 3வது வலதும் சாலிஹும் எதுவும். நம்ம மூத்தா போயிட்டாலும் நம்ம அடிக்கடி துவா செய்யணும். எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையை கூடிய ஆகலாம். நமக்காக சாலிஹான பிள்ளையை நம்ம உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க நமக்காக துவா செய்யும். ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலேயும் துவா செய்யும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் காபிரானவர்களுடைய நிலைமை அப்படி அல்ல, தீயவர்களுடைய நிலைமை அப்படி அல்ல. அவர்கள் எதிராக மாறி போயிடுவாங்க. அபூ லஹபினுடைய நிலைமை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை தான். நபி அவர்களுடைய பிறப்பை அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடியவர், நபியின் மீது அவ்வளோ முஹப்பத்தாக இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கொண்ட கொள்கைக்கு மாற்றமான ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ததினால் நபி அவர்களே அடியோடு என்ன செய்தார்? வெறுத்தார். நபி அவர்களுடைய பிரச்சார காலத்தில் நபி அவர்களுக்கு முழுக்க முழுக்க விரோதியாக இருந்தவர் அவர்கள். காலையில் எந்திரிச்சு நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்காக வெளிக்கிளம்பி போனால் இவர் பின்னாலே போவார். என்ன சொல்வார் தெரியுமா? இவர் என் மகன்தான், இவர் சொல்ல நம்பாதீங்க, நான் சொல்கிறேன், அவர் பெரிய வாப்பா சொல்கிறேன், அவனுக்கு வைத்தியம் முடிச்சிருச்சு, அவன் சொல்ல கேட்காதீங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு போவார். எவ்வளோ கொடுமை! அவருடைய மனைவி உம்மு ஜமீல் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் போதெல்லாம் பக்கத்து வீடு அழுகி போன குடல்களை சுத்தம் செய்து நபி அவர்கள் போகிற நேரம் பார்த்து தூக்கி வீசுவார். நபி அவர்கள் நடந்து போகிற பாதையில் முள்ள என்ன செஞ்சுவாங்க? புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தெந்த வகையில் துன்பம் கொடுக்கணும்னு அப்படிலாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பெண்மணியாக இருந்தார். இந்த 2 பேரை பற்றினா அந்த அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான். இதை முதல்ல சொல்லிட்டு நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியாக இருந்தால், குடும்பமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம். ரொம்ப லேட் பண்ணுவோம்னு நினச்சிடாங்க. இன்றைக்கி பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் உட்காந்து தராவி வேறு தொழுகை வச்சுக்கிட்டு பயான் வேற வச்சுக்கிட்டு இப்படிலாம் சில பேருடைய மனசில் ஓட தான் செய்யும். இருந்தால் நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் செய்தவர்கள் ஏன் தெரியுமா? எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ஆனால் நம்ம உட்காந்துருக்கோம்னு சொன்னால் நல்ல விஷயத்தை கேட்கணும் தானே. அதனால் இங்கே உள்ளவங்க நினைக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரியே பத்ர் போர்க்களம் நடக்குது. அது வரைக்கும் அவர் என்ன செய்யலை? முஸ்லீம் ஆகலை. பத்ர் போர்க்களம் நடக்கும்போது ஏறக்குறைய 80 வயசை தாண்டிட்டார் அபூ லஹப். அவரால் முதுமையின் காரணத்தினால் பத்ருக்கு போக முடியலை. பத்ரில் எல்லாரும் கலந்துக்கிறன்னு அவங்க சட்டம், போக முடியலை. ஆனால் அவருடைய சார்பில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறார். பத்ரில் ஓடி வர்றாங்க. பத்ரில் மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. அபூ ஜஹல் கொல்லப்பட்டுட்டான், உத்துபா கொல்லப்பட்டார், ஷைபா கொல்லப்பட்டார், ரபியா கொல்லப்பட்டார், உமையத்து பின் கலப் கொல்லப்பட்டுட்டார். இப்படி
யார் யாரெல்லாம் மக்காவினுடைய முக்கிய புள்ளிகளோ எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ஏற்கனவே அம்ம நோய் வந்துருச்சு. யாருக்கு? அபூலஹபுக்கு அம்ம நோய் வந்துருச்சு. அந்த காலத்தில் அம்ம நோய்ங்கிறது தீண்டத்தகாத மூலமாக என்ன செய்வாங்க, ஒதுக்கிடுவாங்க. வீட்டை விட்டு ஒதுக்கி ஒரு குடிசையில் போட்டு யாருக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. சாப்பாடை கூட அந்த கிதாப்பில் எழுதுறாங்க, பிளேட்டில் வச்சு இப்படி தள்ளி விடுவாங்க, பக்கத்தில் நெருங்காங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த அம்ம நோய் நம்மளை தீண்டிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த நேரத்தில் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் வயிறு கலக்கி வேதி போக ஆரம்பிச்சிச்சு. வாந்தி வேதி அந்த முதுமையும் சேர்ந்ததுனால கடைசியில் இப்படியே கடந்து மூத்தா போயிட்டார். இறந்து போனதுக்கு பின்னால இதை இங்கே தான் சொல்ல வரும். நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தா மார்க்க ரீதியான அல்லாவுக்கு பயப்படக்கூடிய சாலிகான குடும்பத்தவர்கள் அவங்க இருந்திருந்தா அந்த குடும்பம் நம்ம கொரோனா சமயத்தில் கோவிட் சமயத்தில் எப்படி முஸ்லீம்கள் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து மாற்றார்களுடைய ஜனாசாவை எடுத்தார்களோ அவர்களுடைய நோக்கம் என்ன, எனக்கு மூத்து வரணும்னு அல்லாவுடைய நாட்டம் வரணும், அதனால நான் இங்கே பக்கத்தில் நெருங்கினாலாம் மூத்து வந்துடாது அப்படிங்கிற எண்ணத்தில் போனாங்களா இல்லையா? அந்த மாதிரியான எண்ணத்தில் நல்லடியார்களாக இருந்தால் எப்படியும் தன்னை அர்ப்பணம் செய்து என்ன செய்வாங்க, பக்கத்தில் வருவாங்க. இவர் இறந்து போய் ஒரு நாளாச்சு, அது வேதி வாந்தி எல்லாம் போய் அம்ம நோய் வேற சேர்ந்து மூத்தா போயிட்டார். மூத்தா போனதுக்கு பின்னால ஜனாசா ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நார ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க, அவருக்கு ஆம்பளை பிள்ளைங்க, யாரும் பக்கத்தில் நெருங்கலை, மனைவி நெருங்கலை. மா அகுனா அன்ஹு மாலுஹு ஒமா கஸப், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, அவர் சம்பாதித்த சம்பாத்தியம் செல்வாக்கு எதுவும் கிட்ட நெருங்காது, எதுவுமே அவருக்கு உதவி செய்யாது, நல்லா சொன்னால அந்த மாதிரியே ஆச்சு. கடைசியில் ஊரில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு அந்த குடும்பத்தில் போய் அவர் எப்படியாவது எடுத்து புதைங்க, இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேற நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏப்பா ஒழுங்காக அந்த பிணத்தை எடுத்து அதை எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, அதை புதைக்கிறத வழியை பாருங்க, இல்லைன்னு சொன்னால் அவருடைய பணத்தோடு சேர்த்து அந்த வீட்டையும் இடித்து போட்டு மொட்டமாக்கிடும் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் பெரிய ஒம்பா போச்சு, இந்த நேரத்தில் மூத்தா போய் நம்மளுக்கு வேறு பெரிய தொல்லையாக போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, வீடு அங்கே இருக்குன்னா பெரிய வடக்கயிறு அதில் சுருக்கு போட்டு மேலே தூக்கி எறிகிறாங்க. அவர் கழுத்தில் போய் மாட்டை வச்சு என்ன செய்கிறாங்க, அப்படியே பிடிச்சி இழுத்து அதுக்கு முன்னால் ஒரு குழியை தோண்டி அதில் கொண்டு வந்து தள்ளிடுறாங்க. பக்கத்தில் நெருங்கலை, யாரும் கிட்ட போகல. இதுதான் தீயவர்களுடைய மௌத்தா இருக்கும். இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா அபூலஹபுடைய மௌத்தை ஆக்கினான். தீண்டத்தகாதவரை போல என்ன செய்தார், யாரும் பக்கத்தில் நெருங்கலை. ஆனால் பெரிய தலைவர், அவர் பெரிய செல்வம் படைத்தவர், செல்வாக்கு உள்ளவர், யாரும் பக்கத்தில் போல. ஆம்பளை பிள்ளைங்க நிறைய, யாருமே பக்கத்தில் போல. பிள்ளை உதவி செய்யலை, செல்வம் உதவி செய்யலை, அவர் கொண்டிருந்த பதவி உதவி செய்யலை, மதிப்பு மரியாதை உதவி செய்யலை, எதுவும் உதவி செய்யலை. காரணம் என்ன, அவர் தீன்ல இல்லை. ஆனால் தீனுடைய குடும்பமாக இருந்தால் உண்மையிலேயே நம்முடைய குடும்பம் சாலிகான மனைவியை தேர்ந்தெடுத்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி சொன்னாங்க, அத்துன்யா மத்தா, உலகம் என்பது சிற்றின்பத்தை உடைய இன்பம். உலகம் முழுவதிலுமே நம்ம எவ்வளவு அனுபவிச்சாலும் சரி எல்லாமே இது சிற்றின்பம் தான், அது பேரின்பம் கிடையாது. பேரின்பம் என்பது சொர்க்கம் தான். வகைரு மத்தாயிஹா அல் மரஅத்து ஸாலிஹா, உலகத்தினுடைய அந்த சிற்றின்பங்களிலே மிக சிறந்த செல்வம் எது தெரியுமா, சாலிஹான மனைவி. நல்லா புரிஞ்சுக்கிறோம். மனைவிமார்கள் சாலிஹானவர்களாக அமைந்து விட்டால், இந்த பயான்லேயே நம்ம 2-3 தடவை இதை சொல்லியிருக்கிறோம், சாலிஹான மனைவி மட்டும் நமக்கு அமைந்து விட்டால் அல்லாஹ் உலகத்திலே சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஏழ்மை நம்மை ஒன்றும் செய்யாது, நோய் நொடிகள் நமக்கு ஒன்றும் செய்யாது, மனக்கவலைகள் இருக்காது. செல்வமே இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய சாலிஹான மனைவி செல்வமாக தெரியும். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம். செய்துனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடைந்த கஷ்டங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் 2-3 இடத்துல சொல்கிறான். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான அந்த கொப்புளங்கள், மேனி முழுவதும் கொப்புளமாக ஏற்பட்டு நீராக வடியக்கூடிய அந்த நிலை,
நம்ம சொன்னோம்ல, அந்த காலத்துல அந்த தொட்டு நோய் அப்படின்னு சொன்னாலே நெருங்க மாட்டாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை அலக்கா தூக்கிட்டு போய் ஊர் கோயிலில் தூக்கி போட்டாங்க. பெரிய ஜமீன்தார், அவங்க நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர். யாரு? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். இப்லீஸினுடைய அந்த சேலஞ்சின் காரணத்தினால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலப்புலன்கள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டன. எல்லாம் எரிஞ்சு போச்சு. சொத்து சுகம்லாம் போன உடனே குடும்பத்தாரெல்லாம் பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்க. ஆனால் சாலிஹான மனைவி ரஹீமா அம்மா மட்டும் கூடவே இருந்தாங்க. அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியில் போட்டாங்க. ரஹீமா அம்மையார் மட்டும் என்ன செய்வாங்க? வீடு எல்லாம் போயிடுச்சு, செல்வங்கள் எல்லாம் போச்சு, தோட்டத்துலாம் போச்சு, குடும்பமெல்லாம் போச்சு. ரஹீமா அம்மையார் மட்டும் ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு வீடாக பாத்திரம் கழுவி வீட்டை பெருக்கி கொண்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்துட்டு அவங்க கழுவி சுத்தம் பண்ணி இப்படியே செய்வாங்களாம். ரஹீமா அம்மையார் சாலிஹான மனைவி. அல்லாஹ் நம்ம அனைவருடைய மனைவிமார்களையும் இப்படிப்பட்ட சாலிஹானவர்கள் ஆக்குவானாக. உண்மையிலேயே இப்படி ஒரு பாக்கியம் பெற்ற கணவன் மனைவியா அமைஞ்சிட்டா இந்த உலகத்தில் வேற இன்பம் கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம். எத்தனையோ இல்லற வாழ்க்கையில் இணைந்த தம்பதிகளை பார்த்துருக்கிறோம். கணவன் இறந்து போயிட்டாருங்கிற ஏக்கத்தில் அடுத்த நாளே அவங்க மூத்த போயிடுவாங்க. மனைவி இறந்து போயிட்டாங்கிற ஏக்கத்தில் கணவன் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவார். நல்லா புரிஞ்சுக்கிறோம். மனைவி இருக்கிற வரைக்கும் நமக்கு அவங்களுடைய அருமை தெரியாது. ஒரு கணவன் இறந்து போயிட்டா மனைவினால கூடுதலான நாட்கள் வாழ்ந்துட முடியும். ஒரு மனைவி இறந்து போயிட்டா கணவனால் அதிகமான நாள் வாழ முடியாது. ஒரு கணவன் தன் மருமகள்கிட்ட எதையும் சொல்ல முடியாது, தன் மகள்கிட்ட கூட எதையும் சொல்ல முடியாது, தன் மனைவிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு இணக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா இந்த அந்யோன்யம்? ஒரு மனைவி என்பவள் அவள் வேறு எங்கிருந்தோ வந்தவள் அல்ல, நம்முடைய விழாவினுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். மின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்கள் ஜோடிகளை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். நீங்கள் அவர்களின் மூலம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய வார்த்தையின் தத்துவம் சாதாரணமானதல்ல, இது உயர்ந்த தத்துவம். ரஹீமா அம்மையாரும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டிருந்த அந்த அன்பு இந்த வார்த்தையினுடைய இலக்கணம், இந்த வார்த்தையினுடைய விளக்கம். நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளும் நமக்கு கிடைத்து விட்டால் அதை போன்ற ஒரு பாக்கியம் வரவும் கிடையாது. அவர்களே தீயவர்களாக மாறிவிட்டால் அபூலஹபினுடைய நிலைமை தான் எல்லாருக்கும் ஏற்படும். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அபூதருல் கிஃபாரின்னு ஒரு பெரிய சஹாபி இருந்தாங்க. அபூதருல் கிஃபாரி சாதாரண சஹாபி அல்ல, உயர்ந்த சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, இறை தூதர்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சு தன்னுடைய கிஃபார் வம்சத்திலிருந்து நேராக மக்காவுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பினுடைய அந்த காலகட்டம், நபியை பற்றி விசாரிச்சாலே பிடிச்சி அடிச்சு போட்டுருவாங்க. அப்படி ஒரு கடுமையான நெருக்கடியான நிலை. சும்மா ஹரம்ல தங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் யாராவது வெளியூர்லேருந்து வந்தால் விருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் வெளியூர் மாதிரி தெரியுது, இங்கெல்லாம் ஹோட்டல் அது அந்த காலத்தில் ஹோட்டல் இருந்துச்சா, லாட்ஜ் இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு விடுதிகள் எதாவது இருக்குமா? எதுவுமே இருக்காது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட போகலாம். ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க, 2 நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க, 3 நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. 3ஆவது நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இது ஒரு நாகரிகம். எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் கேட்காம இருக்கிறது ஒரு நாகரிகம். இப்போ 3 நாள் ஆச்சு, இவர் ஏன் இங்கே இருக்கிறாரு, 3 நாளாக அதுக்கு பிறகு இருக்கிறாருன்னு அவருக்கு ஏதோ அத்தியாவசியமான ஒரு நிலைமை. ரகசியமாக கேட்குறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே 3 நாளாக உங்களை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் உங்களை பற்றி விசாரிக்கிறது நல்லதில்லைன்னு நான் விசாரிக்கலை. நீங்கள் விரும்புனா சொல்லுங்கள், 3 நாள் ஆச்சு நீங்கள் ஊருக்கு போகக்கான இங்கேயே இருக்கிறீங்க, ஏதாவது தேவையின் அடிப்படையில் வந்திருக்கிறீங்களா, இந்த ஊரில் ஏதாவது தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்கிறேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம், உறுதி பிரமாணம் வாங்கலாம், நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட என்னை காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சத்தியமாக காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முகம்மதுனா உங்களுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன் அவரை தேடுறீங்க? முகம்மது அவரையே நீங்கள் தேடுறீங்க? நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன், கடைசி இறை தூதராக வந்திருக்கிறாரு,
அவரை கண்ணால் பார்த்து நான் உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கிறேனுங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அவரை காட்ட முடியுமா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் அவரை ஏற்றுக்கிட்டவர் தான். என்னுடைய அண்ணன் தான் அவங்க, என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய மகன் தான் அவங்க. நானும் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட தான் பின்னால் நீங்கள் வர்றீங்கன்னு காட்டிக்கிறாதீங்க. யாராவது எதிரிகள் வர்ற மாதிரி தெரிஞ்சால் நான் பாட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நான் என்ன செஞ்சிடறேன், என் செருப்பை சரி பண்ணுற மாதிரி இப்படி கீழே உட்காந்துடுறேன். நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். நான் கீழே உட்காருறேன், என்னாச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்புறம் நீங்கள் தான் என்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அடித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காட்டுறாங்க. காட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை எல்லா மக்களுக்கு முன்னால் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லாதீங்கன்னு எவ்வளோ சொன்னாங்க. இல்லை இல்லை, சத்தியத்தை உணர்ந்து நான் சொல்லாமல் இருந்தால் எனக்கு தவறு அப்படின்னு சொல்லி போய் எல்லா ஹரமுக்கு முன்னால் போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சத்தம் போட்டு சொல்ல போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மேலே போய் குப்புறப்படுத்துக்கிறாங்க. கடுத்து சொன்னாங்க, இவர் கிஃபார் வம்சத்தை சார்ந்தவர், நம்ம வியாபாரத்துக்கு போகிற பாதையில் தான் நீங்கள் கூட்டம் இருக்குது, நீங்கள் மட்டும் இவர் அடித்து சாவடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, வியாபாரத்துக்கே போக முடியாது, விஷம் கொடுங்க அப்படின்றாங்க. இப்படி காப்பாற்றி விட்டு அவ்வளவு பக்தியானவங்க அபூதர் கிஃபார். பிற்காலத்தில் எந்த அளவுக்கு உலகப்பற்ற நிலைமையில மாறிட்டாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அரசாங்கம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து செல்வம் பெருகிடுச்சு. மதீனா நகரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் செல்வம் படைத்தவர்களாக இருந்தாங்களோ அபூதர் கிஃபாரி ஒரு மூத்த சஹாபி, குச்சியை வச்சு கையில் அசா வச்சிருப்பாங்க, குச்சியை வச்சு அடிக்காம பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, செல்வத்தை சேர்த்து வைக்கிறாங்க. உலகம் வந்து அழியக்கூடியது, எல்லாத்தையும் தர்மம் செய் அப்படிம்பாங்க. என்னடா பெரிய தொல்லையாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஆட்சியாளர் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நீ இந்த ஊரில் இருக்காதப்பா, நீ சிரியாவுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டமாஸ்கஸ் அனுப்பிட்டாங்க. அங்கே தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போய் சண்டை போடுறது, நீங்கள்லாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரிகள், நீங்கள்லாம் அரசாங்கம்னு சொல்லிட்டு ஹசானா உருவாக்கி வச்சிருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஹசானான்னு ஒன்று இல்லவே இல்லை, வரும் போகும், அது சேமிப்புங்கிறதே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம் சேமிப்பு தேவை, அப்படிப்பட்ட காலமாக போச்சு. உடனே யார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய தொல்லை தாங்க முடியலை, நிலைமை புரியாமல் அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னட்ட வந்து சண்டை போடுறாங்க, கூட்டிகிட்டு போய் மதீனாவில் வைங்க, இல்லாட்டி வேற எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்றாங்க. உடனே அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அபூதர் கிஃபார் குடும்பத்தோடு வந்துடுறாங்க. வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் எனக்கு இந்த உலகமே பிடிக்கலை, இங்கே இருக்கக்கூடியவங்களாம் எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்க, செல்வத்தை சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாதீங்க, நீங்கள் ஒழுங்காக இருக்கிறதா இருங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்க நீங்கள் விரும்பின இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க. என்னென்னமோ இடத்த சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, மக்காவும் ஒரு நகரம், மதீனாவும் ஒரு நகரம், இந்த மாதிரி நகரங்கள்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, கிராமமான ஒரு முறையில் தனி இடத்துல ஒரு குடிசை கொடுத்தாருன்னு சொல்லி ஈராக்குக்கு போகிற பாதையில் ரப்தா அப்படின்னு ஒரு இடம், ஒரு சின்ன கிராமம், யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு அங்கே தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை பார்க்கணும் சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. எப்போவுமே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மக்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க, தனிமையே விரும்புவாங்க. ஒரு தடவை பிரயாணத்தில் போகும்போது தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அபூதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ தனியாக வர்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதர், நீங்கள் இப்போ எப்படி தனியாக வர்றீங்களோ உங்கள் கடைசி நேரமும் தனியாக தான் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கடைசி காலமும் தனிமையாக தான் இருக்கும், மக்களே இருக்க மாட்டாங்க, உங்கள் ஜனாசா நடக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு கூட்டத்தார் வருவார்கள், உன்னுடைய ஜனாசாவை எடுப்பார்கள், நீ அருந்தக்கூடிய
வானங்களிலே பால் என்பது கடைசியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரப்தா என்ற அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க, மக்களே இல்லை, தனியே குடிசை. ஆனா அவர்களுக்கு பெரிதும் உறுதுணையா இருந்தவங்க யாருன்னா அவங்க மனைவி தான். மனைவி கூடவே இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம காலத்தில் நடக்குமா? அதாவது சென்னை சிட்டியில வாழ்ந்தவங்க கிராமத்தில் போய் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மண்ணடியில் இருந்தவங்க வேற ஏரியாவில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இது வேற வேற ஏரியாவில் இங்கே வந்தால் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு வேற ஏரியா பிடிக்காது. சிட்டியில் இருந்தவங்களுக்கு கிராமம் பிடிக்காது. கிராமத்துலேருந்து இங்கே வந்தாங்களாக்கு இங்கே வந்து உள்ள தண்ணியே மருந்து வாழ வரும், பிடிக்காது. இப்படித்தான். இப்படிப்பட்ட நிலைமையில அந்த அபூதர் இஃபார் இல்லாத்துல கூடவே இருந்தவங்க யாருன்னா அவங்க மனைவி. எல்லா பணிகளையும் செய்யறாங்க, முடியாம படுத்துறாங்க. கடைசி நேரம் சக்கராத்தினுடைய நிலைமையில இருக்கும்போது அவங்க மனைவி தலைமாட்டில் உட்காந்துட்டு தேமி தேமி அழுகுறாங்க. இப்படி பார்த்துட்டு கேட்டாங்க, ஏமா அழுகுறன்னு கேட்டாங்க. நம்ம எவ்வளோ பெரிய வசதியா இருந்தோம், நல்ல ஊர்ல இருந்தோம், ஒரு தனி கிராமத்துல யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்க மூத்தா போக போறீங்க, உங்க ஜனாசாவை எடுக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாம போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன செய்வேன் நீங்க மூத்தா போயிட்டா? உடனே அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, நீ அதை பத்தி கவலைப்படாத, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நான் மூத்தா போற நேரத்துல கடைசியா ஒரு கூட்டம் வரும், என்னுடைய ஜனாசாவை எடுப்பாங்க, கொஞ்சம் இரு, எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. குடிக்க கொடுக்குறாங்க. பால் இருக்கும்போது சொல்கிறாங்க, அநேகமாக நான் குடிக்கிற பானங்களை தான் கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது கொடுத்துட்டு போ, வெளியில் போய் வெளியாக நின்றுக்கிட்டு எங்கேயாவது ஒரு கூட்டம் போதான்னு பாரு, ஏதாவது ஒரு கூட்டம் வரும், கையை அசைச்சு கூப்பிடு, நிச்சயமாக அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூட்டத்தாராக தான் இருப்பாங்க, சஹாபாக்கள் ஒருத்தராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே போகிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் வாழக்கூடிய காலம். நம்ம அன்னைக்கு கூட சொன்னோம்ல, கூஃபாவில் ஹனஃபி மதுஹப் பரவுனதுக்கு காரணம் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பால் வந்த ஹதீஸை கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இருந்தது வந்து கூஃபாவில். அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜை முடிச்சுக்கிட்டு கூஃபாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு கூஃபாவுக்கு போயிட்டு இருக்காங்க, ரப்தாவை கடந்து தான் போறாங்க. மனைவி பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு முஸ்லீம்களுடைய கூட்டம் போகுது, கையை அசைச்சு கூப்பிடுறாங்க. வந்த உடனே யாருமா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அபூதர் கிஃபாருடைய மனைவி, சக்கராத் ஹாலில் கிடக்கிறாங்க. உடனே போய் பார்க்குறாங்க, வஃபாத்தாயிரம். அவங்களை குளிப்பாட்டி கஃனிட்டு அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் அவர்களுக்கு ஜனாசாத்தில் வைக்கிறாங்க. என்ன சொல்ல வரோம் தெரியுமா? நல்ல மனைவி அமைஞ்சா நம்மளை நடுவீதியில் விட்டுற மாட்டாங்க, நிச்சயமா கடைசி காலம் வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாங்க. கடைசியில் அவங்க இறந்ததுக்கு பின்னால் அவங்களே கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய நகரங்களில் வாழ வச்சாங்கிறது நம்ம வரலாறுல பார்க்குறோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மனித இனத்திலேயே மிக உயர்ந்த மாமனிதர் யார்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அந்தஸ்தால் உயர்ந்த மனிதர் யார் உலகத்திலேயே? எல்லாரும் சொல்லுவோம் நம்முடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். சாலிஹான மனைவி என்பது எவ்வளோ பெரிய ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மனிதர்களிலே உயர்ந்த மனிதர். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என்னுடைய மௌத்து கடைசி நேரம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அந்த சிறப்பான ஒரு மரணம் நபி அவர்களுக்கு எப்படி வந்துச்சு நினைச்சு பாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறோம், நான் ஹரமுக்கு போகணும், காபா பக்கத்தில் தொழுவணும், அப்படி சஜிதாவில் கிடக்கும்போது என் ரூஹ் பிரியணும் நினைக்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு ரூஹ் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்குறோம் கேட்கல அது வேற விஷயம். யாராவது அப்படி மௌத்தா போயிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? சீதேவியான மனுஷன், இவ்வளோ பெரிய பாக்கியசாலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சஜிதாவில் மரணிப்பது தான் பெரிய பாக்கியம் என்று இருந்தால் நபி அவர்கள் அதை தானே கேட்டிருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் கடைசி நேரம் எப்படி நடந்துச்சு? ஆயிஷா அம்மையாருடைய மடியில் படுத்திருக்கும் போது நடந்துச்சு. இதாங்க குடும்பம். குடும்ப உறவுங்கிறது சாதாரணமானது அல்ல. ஆயிஷா நாயகி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாலேயும் பெருமையா சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்குரிய முறை நாளில் தான் வஃபாத்தானார்கள். நபி அவர்கள் வஃபாத்தாகும் போது அவருடைய எச்சிலோடு என் எச்சில் கலந்திருந்தது. நபி அவர்கள் வஃபாத்தாகும் போது
என்னுடைய மடியில் சாய்ந்தவர்களாகத்தான் நபி அவர்கள் ரூஹு பிரிந்தது என்று சொல்கிறார்கள் என்றால், குடும்ப உறவுங்கிறது சாதாரணமானதல்ல. எந்த நிலையிலும் நம்முடைய குடும்ப உறவுகளை பால்படுத்தி விடக்கூடாது. ரமலானுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இந்த 30 நாட்களும் பேசின பேச்சுக்கள் எல்லாமே குடும்ப உறவுகளை பற்றி தான் நம்ம பேசுவோம். இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம குடும்பத்தை சாலிகான குடும்பமா உருவாக்கணும். அப்படி உருவாக்கப்படக்கூடிய குடும்பம் தான் இந்த உலகத்தில் கடைசி மூச்சு நம்முடைய உடலை விட்டு பிரிகிற வரை அந்த உயிர், அந்த ஆன்மா நமக்காக வேண்டி கூடவே இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத் எப்படி நடந்துச்சு? குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க, நஃபீலான நோன்பு வச்சிருக்கிறாங்க. எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டை முற்றுகையிட்டு அவர்களை கொல்லணுங்கிற திட்டத்தோட வந்திருக்கிறாங்க. பெரிய யூதர்களுடைய சூழ்ச்சி. கொல்றதுக்காக வந்தவங்க எல்லாம் முஸ்லீம்களுடைய அடையாளத்தில் வந்தாங்களே தவிர, அதுக்கு பின்னால இருந்து திட்டம் போட்டவங்க எல்லாமே யூதர். ஒரு கட்டத்தில் கைலூலாவுடைய சிறிய தூக்கம் தூங்கிட்டு இருக்காங்க, நோன்பு வச்சு. அந்த தூக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல போறாங்க, உஸ்மான் நோன்பு திறக்க நம்மள்கிட்ட வந்துருங்கிறாங்க. அப்படி நோன்பு திறக்க நம்மள்கிட்ட வந்துருங்கிறாங்க. என்ன அர்த்தம்? மூத்தா போக போறாங்கன்னு அர்த்தம், ஷஹீதாக போறாங்கன்னு அர்த்தம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா புரிஞ்சிருச்சு, நம்மளுடைய கடைசி நேரம் நெருங்கிருச்சு. அப்படி குர்ஆன் எடுத்தாங்க, லுஹர் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு குர்ஆன் எடுத்து விரிச்சு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வாசல் வழியாக நுழைய முடியல. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், ஹுசைன் ஹசன் போன்றவர்கள் தான் வாசலில் நின்று தடுத்து தடையடிக்கிறாங்க, காவலுக்கு நிற்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நெருங்காத மாதிரி. இவங்க எதிரி நம்ம சில பேர் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது ஹசன் ஹுசைன் போன்றவர்கள். வாசல் வழியா போக முடியாதுங்கிறதுக்காக வேண்டி வீட்டு மேலே ஏறுறாங்க, முகட்டை பிரிக்கிறாங்க. உள்ள இறங்கி எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் முஹம்மது ஒருத்தர் இருந்தார் ரலியல்லாஹு, பெரிய சஹாபி தான் அவரும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மேல ஒரு சின்ன வெறுப்பு. முதல்ல முஹம்மது ரலியல்லாஹு தஆலா தான் இறங்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாடியை ஒடிக்கிறாங்க. விட்ட போற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சிரிச்சாங்க. என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. முஹம்மது ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் அவரை காப்பாத்திருக்கிறார், இல்லைன்னா எவ்வளவு பெரிய களங்கம், ஒரு சஹாபி அப்படி ஒரு பாவத்தை செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கிறான். தாடியை பிடிச்சோன்னு சிரிக்கிறாங்க. வெட்ட போற நேரத்தில் சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த தாடி உன்னுடைய தந்தை எவ்வளோ முஹப்பத்தா, எவ்வளோ அன்பா, பாசமா, செல்லமா எத்தனை தடவை இந்த தாடியை பிடிச்சிருப்பா தெரியுமா? அவருடைய மகன் முஹம்மத், நீ என்னை கொல்றதுக்காக பிடிக்கிறிய, இந்த நிலைமையை நான் நினைச்சு சிரிச்சேன் அப்படிங்கிற. முஹம்மது ரலியல்லாஹு தஆலா உடனே, ஆஹா நம்ம பெரிய தப்பு பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பின்வாங்குறாங்க. யார் யாரெல்லாம் முகட்டு வழியா இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நெருங்கினாலும் அடிச்சுட்டே போறாங்க, போ இங்க வராத அப்படின்ட்டு, உஸ்மானை கொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அவரை பாதுகாத்துட்டான். அதுக்கு பின்னால கீழே இறங்கினவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஓங்கி வெட்டுற நேரத்தில் பக்கத்தில் இருந்து அவங்கள தடுத்தது யாருங்கன்னா, அவங்களுடைய மனைவி நாயிலா ரலியல்லாஹு கையை வச்சுட்டு தடுக்கிறாங்க. சுண்டு விரல் துண்டாய்க்கிறோம். அந்த வேகத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கழுத்தை வெட்டும் போதுதான் அந்த ரத்த துளி குர்ஆன்ல ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் அப்படிங்கிற வசனத்தின் மீது விழுது. இன்னைக்கும் துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தில் அந்த குர்ஆனுடைய இந்த இரத்தக்கரைப்பட்ட குர்ஆன் இன்னைக்கு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? 1வது ஜுஸுனுடைய கடைசி பக்கத்தில் வரக்கூடிய வசனம், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உமக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். இது வேறு விஷயத்துக்கு சொல்லப்பட்ட வசனமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தோதுவாக அமைந்திருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாவார். அந்த நேரத்தில் கடைசி நேரம் வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவங்க யாரு? அவங்களுடைய மனைவி. அவங்க நினைச்சிருந்தா என்ன செய்யலாம், இந்த மனுஷனை வாக்கப்பட்டு இவரோட சேர்ந்து நம்மையா சாகணும், தயவு செய்து என்னையை விட்டுருங்கப்பா, அவரை ஏதாவது பண்ணிட்டு போங்க, அல்லது என்னையாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வெளியே போயிருக்காங்க.
கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நல்லா கவனித்து கொண்டு பாதுகாப்பு கொடுத்து மூத்தா போகிற நேரத்தில் கையை வச்சு தடுத்து அவங்களோட வெட்டு வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதான் சாலிகான மனைவி. குடும்பம் என்பது சாலிகான குடும்பமாக இருந்தால் அது பிள்ளையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அதுதான் குதூகலம் நிறைந்த ஒரு குடும்பம். இத்தகைய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பமெல்லாம் இருந்தால் இந்த உலகத்தில் நமக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலும் நம்மோடு சேர்ந்து சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவான். இதுதான் நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாம் கருத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் முழுவதும் கேட்ட இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதே நம்முடைய வாழ்க்கை வழியாக ஆக்கிக் கொண்டு நடப்பதற்குரிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.